கடற்படையால் கைப்பற்றப்பட்டு விக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் 150 கிலோகிராமுக்கும் அதிக எடையுடைய ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் பெறுமதி 400 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் தெற்கு ஆழ்கடலில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பல நாள் மீன்பிடி படகு இலங்கை கடற்படையின் நீண்ட தூர செயற்பாட்டு கப்பல்கள் மூலம் நேற்று கைப்பற்றப்பட்டன. இந்த பல நாள் மீன்பிடி படகில் இருந்த 4 கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றும் போதைப்பொருள் என சந்தேகிக்கப்படும் பொதிகளுடன் பயணித்த பல நாள் மீன்பிடி படகு திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு இன்று காலை கொண்டுவரப்பட்டது. இதன் பின்னர் குறித்த பொதிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. ஆறு பொதிகளில் 150 பாக்கெட்டுகளில் ஹெரோயின் காணப்படுகின்றமை இதன்போது உறுதி செய்யப்பட்டது. அதன் பின்னர் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். ජාවාරම සහ සන්තකය කියන වරදවල් වලට ඔයාලා අර දෙනාමම අත්අඩංගු කරනවා. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பானகொட, பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர குறித்த இடத்திற்கு வருகை தந்தனர். எமது கடற்பரப்பிலிருந்து 400 கடல் மைல்களுக்கும் அதிக தொலைவில் எமது தெற்கு கடற்கரை அப்பால் செயற்பட்டு வரும் கடற்படையின் நீண்ட தூர செயற்பாட்டு கப்பல்கள் மூலம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. வெளிநாட்டு கப்பல் ஒன்றின் மூலம் இவை வழங்கப்பட்டுள்ளன. அந்த தகவல்களை நாம் பெற்றுள்ளோம். அதற்கமைய சர்வதேச ரீதியில் நாங்கள் தற்பொழுது மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். 150 கிலோகிராமிற்கும் அதிக எடையுடைய ஹெரோயின் போதைப் பொருள் காணப்படுகின்றமை தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனைகளை மேற்கொண்டு துறவினர் அறிவித்துள்ளனர். 150 கிலோகிராம் என்பது சந்தை பெறுமதியில் மதிப்பிட்டால் சுமார் 400 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியாகும். சில வேளைகளில் 10 அல்லது 15 கிலோகிராம் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் கடற்படையினால் மாத்திரம் கடலில் கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் மற்றும் ஏனைய ஆபத்தான போதைப்பொருட்கள் மொத்த பெறுமதி 75,000 மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமாகும். 2025ஆம் ஆண்டில் ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான 4 மாத காலப்பகுதியில் கடற்படையினரால் கடலின் நடுப்பகுதியில் சுமார் 50,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. 4 படகுகள் 120 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 100 பேர் இருக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த அரசாங்கத்தில் எந்த ஒரு இலகுபடுத்தலும் இல்லை. இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தல், பாதாள குற்றங்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் ஆகிய அனைத்தையும் ஒழிப்போம். அது உறுதி. வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற எமது கொள்கையிலும் நாம் அதனை குறிப்பிட்டுள்ளோம்.